கட்சி வந்து ஆண்டுதோறும் வந்து பிரச்சாரத்திலே இருக்குதுன்னா அது வந்து நாம் தமிழர் தான். ஏன்னா அதுக்கான வலிமை இருக்குது. ஏன்னா பேசுறதுக்கு சப்ஜெக்டும் இருக்குது, கண்டென்ட் இருக்குல்ல. இப்போ எப்படி நம்ம வந்து வருஷம் ஃபுல்லாக பேசிகிட்டே இருக்கிறோம், அன்னன்னைக்கு அரசியல் மாற்றங்கள் வந்து ஊடகத்தை பேசிகிட்டே இருக்கிறோம்ல, அதே மாதிரி தான் சீமான் வந்து பேசுறதுக்கான அந்த கண்டென்ட் வந்து இருக்குது, கேட்குறதுக்கு கூட்டம் இருக்குது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேசுகிறது யார் வேணும் பேசிடலாம் மைக்கு பிடிச்சிட்டு, கேட்குறதுக்கு ஒரு கூட்டம் வேணும்ல. அப்படி இருக்கும்போது ஒரு கட்சி வந்து ஆண்டுதோறும் பிரச்சாரத்திலே இருக்கிற ஒரு கட்சி, அதுவும் வந்து தனித்து போட்டின்றதை டிக்ளேர் பண்ணுற ஒரு கட்சி, அது வந்து எப்படி இது போன்ற ஒரு வதந்தி வருது, வதந்தி தான் சொல்லணும், இது வதந்தி வருதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா தெளிவாக அரசியல் பார்வை வந்து தெளிவான பார்வை உள்ளவருக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் சீமானுடைய பயணம் தனித்து பயணன்றது அவங்க நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறாங்க. இத்தனை ஆண்டு காலம் 16 வருஷம் வந்து உறுதியாக இருக்கிறாங்க.